ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்னியோட ரீடிங் லைட்டு பல்பை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. இந்த பல்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 தான். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது பண்ண ரீடிங் லைட்டில் வந்து எப்படி வோல்டேஜ் வரும், அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இதுக்கு பார்த்திங்கன்னா 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வேறு எதுனாலும் வாங்கிக்கலாம். பில்லு அனுப்பியிருக்காங்க. பில்லை பத்திரமா வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 LED பல்ப் வந்துடும். இதான் அது. ஒரு பல்ப்பு பார்த்திங்கன்னா கலந்து வந்திருக்கு. இதில் மொத்தம் எத்தனை எல்இடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 10 எல்இடி இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம வண்டியில் வர்றது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிலிண்டர் டைப் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிலிண்டர் டைப்பில் வரும். அது வந்து ரொம்ப ஹீட் எரியும், வார்ம் லைட் அப்படிம்பாங்க. இதான எல்இடி லைட்டு. இப்போ நம்ம இதே டேரெக்டாக நம்ம அதில் மாட்டிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க பாருங்க. இதோட பிராண்டு பேர் பார்த்திங்கன்னா ஆல் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பிராண்டு. இது 2 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம ஒன்று வந்து நம்ம வண்டி ஃப்ரண்ட் சைடு மாட்ட போகிறோம், இன்னொன்று வந்து கேபின் சைடு. 2 இது வர்றதுனால நம்ம 2 இதுலேயுமே இதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அந்த சைடு இருக்குது அந்த எல்இடி. இப்போ வந்து நம்ம இதில் வந்து எத்தனை ஒயர் வரும், இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து இந்த ரீடிங் லைட்டே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸரி கீயை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டிக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகலை. இந்த லைட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் மைனஸ் எண்டை வச்சுட்டு இந்த கேப் வழியாக விட்டு தென்னணும். இதை இப்படி தண்ணி எடுக்கும்போது இது வெளியே வந்துடும். இந்த இடத்துல விட்டு லைட்டாக இப்படி தென்னிங்கன்னா வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். இப்படி தான் இதை ரிமூவ் பண்ணணும். 800 வேகனார் எல்லா வண்டிக்கும் இந்த ரீடிங் லைட்டை ரிமூவ் பண்ணுறது இப்படி தான். இப்போ இதுதான் அதில் கொடுத்துருக்குற சிலிண்டர் பல்பு. இது வார்ம் லைட் அப்படிம்பாங்க. அதாவது இந்த லைட்டு வந்து ரொம்ப ஹீட் ஏறும், அதுக்காண்டி தான் இதோட பேர் வந்து வார்ம் லைட் அப்படிம்பாங்க. இதுக்குள்ளே வந்து ஃப்யூஸ் போயிட்டா என்னன்னு சொல்லி நம்மளால் கண்டும் பிடிக்க முடியாது. நல்லா இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த லைட்டு இதுதான். நம்ம பை பண்ண லைட்டு. இந்த பை பண்ண லைட்டை வந்து நம்ம இதில் மாட்ட போகிறோம். இதில் வந்து ஹீட் ஏறக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஹீட் சிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம பல்பில் வந்து இந்த அதே இடத்துல நம்ம மாட்ட போகிறோம். மாட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் எதுவும் ரஸ்ட்டு ஃபார்மேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா சுரண்டிக்கிடணும். சுரண்டி போட்டு இப்போ செக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த பல்பில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைட்லேயும் பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே நம்மளுக்கு ஷார்ப்பான எண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த எண்டு அந்த ஹோலில் லாக் ஆகணும். அவ்வளோதான். இந்த லைட்டை மாட்டியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பவராக இருக்குது. நைட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவராக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். லைஃப் இப்போ வந்து இதில் என்னென்ன ஒயரிங் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு மேனுவலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்டிமீட்டரில் வந்து நம்ம டிசி மோடில் போட்டு 20 வோல்ட் வச்சிட்டோம். பாசிட்டிவ் ப்ரோப்போ வந்து ரீடிங் லைட்டோட சென்டரில் ஒரு டெர்மினல் வரும், அதில் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் எண்டை பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் 2 எண்டில் எதுலனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் வரும். அப்போது நம்மளுடைய வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக வருது, பல்பு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இது உங்களுக்கு இந்த வோல்டேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்யூஸ் பார்க்கணும். ஃப்யூஸ் எதுவும் போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுக்கு எர்த்து சரியாக கிடைக்காம இருக்கும். அதாவது இதில் 3 ஒயர் போகும். அந்த ஒயர் என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து டைரெக்டாக பாடி கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஒயர் வந்து சும்மா எம்டியாக விட்டுருப்பாங்க. அந்த ஒயர் எதுக்காண்டி அப்படின்னா நம்ம டோரை திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் விட்ருப்பாங்க. நம்மளுக்கு அந்த டோரில் அந்த புஷ் பட்டன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக அந்த ஒயரையுமே கட் பண்ணி நீங்கள் இதில் வரக்கூடிய ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவில் முறுக்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும், இந்த லைட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா
இந்த சைடு போட்டாலும் நம்மளுக்கு லைட் எரியும், அதே மாதிரி சுவிட்சை இந்த சைடு போட்டாலும் உங்களுக்கு லைட் எரியும். பார்த்திங்கன்னா 2 சைடு போட்டாலும் உங்களுக்கு லைட் எரியும். நீங்கள் உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு சைடு போட்டால் மட்டும்தான் லைட் எரியுது அப்படின்னா அந்த சென்சர் டோரை திறந்தா ஒர்க் ஆகக்கூடிய இதில் நெகட்டிவ் எண்டை வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்க்ரூவில் சுற்றி நீங்கள் டேரெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஈஸியாக உங்களுக்கு இந்த லைட்டு வந்து எரியாமல் இருந்துச்சுனாலும் எரிய வச்சிடலாம். இந்த லைட்டோட 2 எண்டும் பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம மூடியை வந்து நல்லா தொடச்சி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ப்ரெஸ்ஸிங் டைப் தான். நைட் டைம் பார்த்திங்கன்னா இதோட பவர் நல்லாவே இருக்கும், லூமினன்ஸு. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வண்டிலையும் இந்த மாதிரி ரீடிங் லைட்டு எரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி லைட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.